தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவஜனமே, இந்த புதிய நாளின் காலை வேளையில் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோமின் மகனாகிய பூவாவின் குமாரன் நோவா இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது அநேக மக்கள் தங்களுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காக அல்லது தன்னுடைய நிறுவனத்தை, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக நாங்கள் இருப்போம், நாங்கள் தான் நடத்துவோம், இந்த பொதுவாக குறிப்பாக நம்முடைய திருச்சபையை எடுத்துக்கொள்வோம், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம், வேறு ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம், பிற இனத்தவரை, புறஜாதியாரை என்று சொல்லுகின்ற அந்த சாபமான எண்ணம் இன்றைக்கு திருச்சபையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னை பெருமைப்படுத்த, தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய ஊழியத்தை விரிவாக்கம் செய்ய அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. எல்லாமே பிதாவின் சித்தத்தையும் இறையரசையும் கட்டும்படியாக செய்தார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 12 கோத்திரங்கள் ஒவ்வொன்றாக அங்கு அழிகிறது. இங்கே இஸ்ரவேலை ரட்சிக்க எழுந்த அபிமெலேக்கு பல மக்களை போராடி வெற்றி கொண்டான், பல மக்களை கொலை செய்தான் என்று 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடைசியிலே அவனுக்கு பின்பாக இஸ்ரவேலை ரட்சிக்க யார் எழுந்து வருகிறார் என்று சொன்னால், தோதோவின் குமாரன் ஆகிய பூவாவின் குமாரன் தோலா என்பவர் எழுகிறார். இவன் இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தவனாக எப்பிராயிம் என்னும் மலைநாட்டில் அவன் குடியிருக்கிற ஒரு மனிதனாக. ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நம்மை ஆளக்கூடியவர்கள் நாம் மட்டுமே இந்த ஆட்சியை நடத்த வேண்டும், திருச்சபையை நாம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அது ஒரு சாபம். வருகின்றவர்களுக்கு வழிவிடுகிறது. எப்படி திருமண வீட்டிலே வருகின்ற வரவேற்பாளர் முன்பாக நின்று கொண்டு வருகின்றவர்களை வாருங்கள் என்று வரவேற்று உள்ளே அனுப்புவதைப் போல அனைவருக்கும் இடம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல ஒரு தலைமை பண்பு. இல்லை என்றால் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய பகுதியை சார்ந்தவர்கள் என்று இன்றைக்கு வேறு பிரித்து, தரம் பிரித்து திருச்சபையை இரண்டாக்கி இறை திட்டத்தையும் சுக்குநூறாக நொறுக்கி போடுகிறார். ஆனால் அப்படி நொறுக்கி போட நினைப்பவர்களை கடவுள் நொறுக்கி போடுவார், அவர்களை சின்னாபின்னமாக்கி போடுவார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு தோலா எழுகிறான். அன்பான இறை மக்களே, இவனுடைய இந்த ஆட்சி, அவன் மலைநாட்டிலே குடியிருந்த ஒரு மனிதன், அவன் ஒரு குறைவான ஒரு தகுதியை உடைய மனிதனாக, விரும்பப்படாத தகுதியுடைய மனிதனாக இருந்தாலும் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு தெரிந்து கொண்டார். இன்றைக்கு என்னை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நான் இந்த ஊழியத்துக்கு வருவேன், அநேகருக்கு ஆறுதலாக வழங்குவேன் என்று சொல்லி கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு உன்னை ஒரு இடத்திலிருந்து ஒரு பகுதிக்கு கடவுள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே உன்னை அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த அழைப்பு தான் எனக்கு வாழ்க்கை என்று நாம் நிரந்தரமாக இருக்கவில்லை. அழைப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே, ஒவ்வொரு பரிணாமத்திலே, ஒவ்வொரு தோற்றத்திலே, ஒவ்வொரு நிலையிலே அழைக்கப்படுவார்கள். ஆகவே அந்த அழைப்புக்கு நாம் பிறருக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
பிறரை இடம் கொடுக்காத ஒரு அழைப்பு அல்ல. என்னை அழைத்த ஆண்டவர் உன்னையும் என் மூலமாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களையும் நம்மோடு இணைத்து கொண்டு நாம் இறையரசு பணியிலே செல்ல வேண்டும். இங்கே இஸ்ரவேல் மக்களிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாததுனால தான் இஸ்ரவேலை ரட்சிக்க கடவுள் 12 கோத்திரங்களிலிருந்து இசக்கார் கோத்திரம் மலைநாட்டிலே குடியிருந்த ஒரு கோத்திரம். அவர்கள் 23 வருஷம் நியாயம் விசாரித்த பின்பு அவன் சம்ரியிலே மரித்து அடக்கம் செல்லப்பட்டான் என்று முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, நம்மை விசாரிக்கிறவர்கள் யார்? நமக்காக பேசுகிறவர்கள் யார்? நம்மோடு உறவாடுகிறவர்கள் யார்? நம்மோடு வேறுபாடு பார்க்காமல் தரம் பிரிக்காமல் நம்மோடு பழகுகின்ற மக்கள் யார் என்று நமக்கு தெரியும். அதே சமயத்திலே நம்முடைய எல்லை என்னவென்று தெரியும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்கச் செய்வார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட சிந்தையோடு கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். என் மூலமாக அநேகரை அவரிடத்தில் சேர்க்க என்னை அனுப்பியிருக்கிறார். நான் என்னுடைய இனத்தையும் என்னுடைய ஜாதியை மாத்திரமே சார்ந்தவனாக இல்லாதபடி புற இன மக்களையும் பிறரோடு இணைத்து கொண்டு இறையரசிலே பங்கு பெற கடவுள் அழைக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்கென்று எங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் உம்முடைய அழைப்பை பெற்ற மக்கள். இந்த இஸ்ரவேலை ரட்சிக்க ஒவ்வொரு குலமாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவ்விதமாக எங்களை இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கு. நாங்களும் பிறரை வித்தியாசம் இல்லாமல் வேறுபாடு பார்க்காதபடி அவர்களை